ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பெயரின் முதலெழுத்தை தொட்டு இப்பொழுது வந்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய பெயரானது மிகவும் அதிர்ஷ்டகரமான பெயர். இந்த பெயரை நீ பெற்றிருப்பதன் காரணம் மிகவும் மகத்துவமானதுதான். யாரெல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார்களோ எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவர்களும் கூட. என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் அறிய வந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை நீ முழுவதுமாக அறிந்திருக்கின்றாயா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உன் கண் முன்னால் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்ததாக இருக்கின்றதா என்று கேட்டாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் பல விஷயங்களை, பல உண்மைகளை உனக்கு உறக்கச் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று முழுமையாக நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் எல்லாம் முழுமையான நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கின்றார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். உன் முன்னால் சிரித்து பேசுவதும், உன்னுடைய வார்த்தையை கேட்பது போல நடிப்பதும், ஆனால் பின்னால் சென்று அவர்களுடைய எண்ணங்களோ, அவர்கள் பின்னால் உன்னை பற்றி பகிரக்கூடிய விஷயங்களோ அதற்கு மாறாக இருக்கின்றது. யாரையும் முழுமையாக நம்பாமல் உன்னை நீ நம்பும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து விடலாம். பிறரை நம்பும் பொழுது முழுமையாக நம்ப வேண்டும் என்று அர்த்தமில்லை. அவர்களினுடைய வார்த்தைகள் ஜாலமாக சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு விடுகின்றது. உன்னை நீ நம்பும் அளவிற்கு சில வார்த்தைகளை பேசி அந்த சமயத்தில் அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் மாட்டிக்கொள்கின்றாய். நீ மீண்டு வர வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை தீர்க்க முடிவெடுத்து சில நபர்களிடம் சென்று அதை பற்றி விரிவாக பேசும் பொழுது அவர்கள் உனக்கு ஏற்றார் போல, உன் மனநிலைக்கு ஏற்றார் போல பேசி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். பல உண்மைகளை உனக்கு புரிய வைக்க வேண்டும். சில நபர்களை பற்றிய வேஷங்களை உனக்கு நான் அகற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக உன்னுடனே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் மீண்டு வெளிவந்து விடுவாய். சில சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கின்றது, பல சூழ்நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கின்றது. சாதகமான சூழ்நிலைகள் வரும்போது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை மட்டும் கொடுக்கும் என்று நினைக்கின்றாய். பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தீமைகளை கொடுக்கும் என்று பயப்படுகின்றாய். ஆனால் அது அப்படியல்ல. ரகசியமே இந்த இடத்தில்தான் நிகழ்கின்றது. உனக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட உன் நிரந்தர மகிழ்ச்சிக்கான சில விஷயங்கள் அடங்கியும் இருக்கும். எந்த சூழ்நிலைகளை நீ சந்தித்த பொழுதிலும் எல்லாமே உன் வாழ்விற்கு தேவையான சூழ்நிலை என்பதை உன் மனதிற்குள் நீ மையப்படுத்திக்கொள். உன் மனதின் ஆழம் எந்த நினைவுகளை கொண்டு அமைகின்றதோ அந்த நினைவுகளால் உன் வாழ்க்கை சூழப்படுவதை நீ உணர்வாய். என்னுடைய சக்தியின் நிலை பெருமளவு உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பல நேரங்களில் உணர்ந்திருப்பதை போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையான விஷயங்கள் தான் என்பதையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் வாழ்க்கையை வென்று காண்பித்து விடலாம். ஒரு சிலர் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்களை நீ சந்தேகப்படுகின்றாய், அவர்களின் மீது ஐயப்படுகின்றாய். யார் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார்களோ, யார் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ, உன் வாழ்க்கையின் மீது நலனை காண்பிக்கின்றார்களோ அவர்களை நீ பல சமயங்களில் உதாசீனமாக, துச்சமாக நினைத்து விலகுகின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஏருக்கு மாறாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் நுழைந்து யார் நல்லவர்கள், யார் உனக்கு நன்மையை நினைப்பவர்கள் என்று வெளிச்சம் போட்டு காண்பிக்க பல லீலைகளை செய்ய வேண்டியதாக உள்ளது. அது உனக்கு ஏற்புடையதாக இல்லாத பொழுது நீயோ கவலைக்கு உட்படுகின்றாய். ஆனால் அது உன் வாழ்விற்கு ஏற்புடையதுதான் என்று நீ நம்பும் பொழுது வாழ்க்கையின் பெரும் துன்பத்திலிருந்து நீ மீண்டு வரலாம். உன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் நானே நுழைந்து அந்த பாதிப்பை நீக்கி உன்னிடத்தில் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று பல விஷயங்களை
செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாகவே நிச்சயமாக மாறும். இப்படி சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த புரிதல்கள் பல நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, சில நேரங்களில் உனக்கு மனதில் வலியையும் கொடுக்கின்றது. அந்த வலிகளை என்னுடைய மந்திரத்தை நீ சொல்லுவதின் மூலம் போக்கிக் கொள்ளலாம். எந்த அளவிற்கு முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறைகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். எது நடந்த பொழுதிலும் என் அருளால் தான் நடக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் எல்லாமே உனக்கு நல்ல நேரங்களாக மாறிவிடும். எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு என்னுடைய பரிபூரணமான அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய உடலும் மனமும் வலிமையை பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் நீயும் என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய உடலும் மனமும் பல மடங்கு நன்மையை பெறும். உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை. என்னை பார்த்து நீ என்னை நினைத்து உன் செயல்முறைகளை செய்தால் பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயம் மாறும். உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகாக இருக்கும். அந்த எதிர்காலத்தினுடைய அடிப்படை இந்த நிகழ்காலம்தான். இந்த நிகழ்காலத்தை இனி வரும் நாட்களில் நீ சிறப்பாக என் அருளால் செல்வாய். உன் எதிர்காலம் நீ விரும்பியவாறே உனக்கு மிகவும் அழகானதாக இருக்கும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக நிகழ்ந்தே தீரும். அந்த விருப்பங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அந்த ஆசையையும் அறிந்த நான் அது நியாயமான ஆசை என்று தெரிந்து இப்பொழுதே அதை நிறைவேற்றி கொடுக்கவும் ஆயத்தமாகிவிட்டேன். இக்கணம் முதலே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. நல்ல நேரங்கள் உனக்கு தொடங்கி இருப்பதால் அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் கால காலத்திற்கும் தலைமுறைக்கும் உன் குலமே செழிப்படைக்கூடிய வகையில் இனி வரும் காலம் உனக்கு மிகவும் நல்ல காலமாக பொற்காலமாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லை. என் மனதில் நீங்கா இடம் பிடித்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சியை நிச்சயம் காண்பாய். பல நேரங்களில் நான் உன்னை சுற்றி இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய். இனி எல்லா நேரமும் நான் உன்னருகே இருப்பதையும் நீ உணருவாய். என் பேராதரவோடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும். எல்லா வளமும் நலமும் பெற்று நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் வரும். தெய்வம் என்பது ஒரு சில நேரங்களில் பல சோதனைகளை கொடுக்கும். ஆனால் எப்போதும் அவர்களை கைவிட்டு விடுவதோ ஏமாற்றுவதோ கிடையாது. தக்க சமயத்தில் அவர்களுக்கான முழு பலனையும் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து திக்குமுக்காட வைப்பது தெய்வத்தின் செயல். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன். எப்போதும் உன்னுடனே இருப்பேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.